அன்னைக்கு ஒரு நாளைக்கு ஹஸ்பண்ட் கிட்ட எங்க நீங்க உண்மையாவே லவ் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, அஃப்கோர்ஸ் பண்ணணும் பண்ணித்தானே ஆகணும்னு சொல்லி அவரும் சொல்ல, அந்த பயம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூட்டிட்டு போய் இந்த மிஷினுக்கு நேரம் நிப்பாட்டி வச்சு ஒரு பாஸ்கெட் எடுத்து அந்த மிஷின்ல வச்சுட்டு அவரோட போனையே பிடிங்கி ஒரு 20 ஆரம்பி ஸ்கேன் பண்ணதுக்கு அப்புறம் குட்டி குட்டி காயின்ஸா வந்துச்சுங்க. அந்த காயின்ஸ் எடுத்துட்டு இந்த இலசுகளுக்கு நடுவில் புகுந்து போனோம்னா எங்க போறோம்னு கேட்டார். வாங்க சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கடகடன் காயினை போட்டு குடு இந்த பொம்மை எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த பொம்மைக்கும் லவ்வுக்கும் என்னமா சம்பந்தம்னு கேட்டீங்கன்னா, சைனால இந்த மாதிரி மிஷின்ஸ் நிறைய இடங்கள்ல இருக்குங்க. குழந்தைகள் தான் இது விளையாடுறது பிடிக்கும்னு பார்த்தா இங்க இருக்க லவ்வர்ஸ்மே ரொம்பவே பிடிக்குங்க. இந்த பொண்ணுங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு இந்த பசங்க இங்க கூட்டிட்டு வந்து ஒரு பொம்மையை எடுத்து கொடுத்தாங்கன்னா அந்த பொண்ணுங்களுக்கு வரும் பாருங்க ஒரு சந்தோஷம். அதை நானும் அடையணும் அளவா அதுக்காக தான் வந்தோம். கடைசி வரை எங்களுக்கு ஒரு பொம்மையுமே வரலையே. திரும்பி பார்த்தா ஒருத்தர் பாஸ்கெட் நிறைய வந்து பொம்மை எடுத்துட்டு போனாருங்க. அதை பார்த்தோன்னே செம்ம காண்டாயிடுச்சு. காண்டில சுத்திட்டு இருக்கும் போதே கடைக்கார் வந்து இந்த மிஷின்ல ட்ரை பண்ணுங்க வரும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அது எப்படி திமிங்கலம் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டா வரும் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அதே மாதிரி ஹஸ்பண்ட் ட்ரை பண்ணாங்க, வந்துருச்சுங்க. என்னடா அது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு மிஷின்லயுமே எத்தனை காயின்க்கு அப்புறம் வந்து பொம்மை வரும்னு எழுதியே ஒட்டிருக்காங்க. இதனடா அது பித்தலாட்டமா இருக்குன்ற மாதிரி தான் இருந்தது. நாங்க வந்ததுக்கு 20 ஆரம்பிக்கு ஒரு பொம்மை தாங்க கிடைச்சிச்சு. இந்த மாதிரி இடத்துல கூட்டிட்டு வந்து உங்களோட லவரை இம்ப்ரெஸ் பண்ணுவீங்களா அப்படின்றத சொல்லுங்க.